என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டால் உடனே கேள். ஏனென்றால் என் தங்கமே, உன்னோடு பேசுவதற்கு நீண்ட நேரமாக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன் அம்மா என் மூலமாக கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையில் நீ நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நேரத்தில் என் பிள்ளை, நீ நிச்சயமான மனமகிழ்ச்சியினை அடையப் போகின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நியாயங்களாக மாறப்போகின்றது. வாழ்க்கையை வெறுப்பதற்கு உனக்கு 1000 காரணங்கள் அந்த நேரத்தில் கிடைத்திருக்கலாம். ஆனால் என் குழந்தைக்கு வாழ்வதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா? நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ நினைத்தாயல்லவா? அந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கு கை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களுக்கான நியாயங்களை எல்லாம் நீ பெற்று விடத்தான் போகின்றாய். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சோதனைகள் வராது. இன்றைய உலகில் சரியாக இருப்பவன் மட்டும்தான் சங்கடத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். எல்லாம் மாறப்போகின்ற நாள் வந்துவிட்டது. தலைகீழ் மாற்றத்தை உணர வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது. என் தங்கமே, நிச்சயமாக நீயும் ஒரு நாள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பாய். பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நிச்சயமாக அம்மா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். என் தங்கமே, போலியாக பேசி நல்லவன் என்ற பெயரை எடுப்பதை காட்டிலும் வெளிப்படையாக பேசி கெட்டவன் என்ற பெயரை எடுத்து விடலாம். என் தங்கமே, அதுதானே உண்மையும் கூட. போய் பேசி நாளை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பதை விட உண்மையை பேசி என் குழந்தை என்ன என்றோ அதை இப்பொழுதே நீ நிரூபித்து விட வேண்டும். நாளை மற்றவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் நீ இந்த விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளக்கூடாது. உனக்கு நீதான் ஆறுதல் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, அந்த மனதைரியம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் உன்னால் எல்லாவற்றையுமே கடந்து போக முடியும். உன்னை விட யாரால் உனக்கு அத்தனை பெரிய ஆறுதலை தந்துவிட முடியும்? அப்படியே கொடுப்பவர்களாக இருந்தாலும் நடிக்கத்தானே செய்கின்றார்கள். உன் வராகி அம்மா நான் உனக்கு என்றுமே ஆறுதலாக இருந்தாலும் நீ என்னை நாடி வருவதற்கு முன்பாகவே உனக்கு நீயே ஒரு முறை ஆறுதல் சொல்லிப்பார். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். என் தங்கமே, விதி மட்டும்தான் தருணம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு நிற்கும். ஆனால் அது எப்படி எப்பொழுது மாறும் என்பதை யாராலும் யூகித்து விட முடியாது. என் தங்கமே, அதனால் உன்னுடைய விதி மாறும் பொழுது மாறட்டும். நீ செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றுதான் உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, எத்தனை எத்தனை சோதனைகள்! சுற்றி இருப்பவர்களெல்லாம் பார்க்கின்ற பார்வைகள் உன்னை அப்படியே நரகத்திற்கு தள்ளிவிடுவது போல இருக்கும். எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் கொடுத்தது. ஆனால் அவை எல்லாவற்றையுமே நீ கடந்து வரத்தானே செய்தாய். இதையெல்லாம், இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர உனக்கு உதவி செய்தவள் உன் தாயானவள் நான் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும். என் தங்கமே, உன்னை குற்றம் சொல்வதற்கு 1000 காரணங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கலாம். அதுபோல நீயும் இன்னொருவர் மீது குற்றம் சொல்ல 1000 காரணங்களை வைத்திருக்கலாம். ஆனால் ஒருவரை மன்னிக்கவும் அவர்கள் செய்த தவறை மறக்கவும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் அன்பு. என் தங்கமே, அந்த அன்பு எல்லோரிடத்திலுமே நிலையாக இருக்குமானால் யாருமே இங்கு யாரையும் அத்தனை எளிதாக குறை சொல்லிவிட மாட்டார்கள். அந்த குறையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுக்கத்தான் நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனை பேர் வந்து உனக்கு எத்தனை ஆலோசனைகளை சொன்னாலும், ஏன் உன் தாயானவள் நானே வந்து உனக்கு எத்தனை ஆலோசனைகளை தந்தாலும், உன் மனது உனக்கு எது சரி என்று சொல்கின்றதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும்.
ஏனென்றால் உன்னுடைய மனது உனக்கு எப்பொழுதுமே பொய்யான விஷயங்களை போதிக்காது. நிச்சயமாக அந்த மனசாட்சிக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்த பிறகுதான் நாம் எத்தனை அலட்சியமாக இருந்து விட்டோம் என்பதே இங்கு சிலருக்கு புரிகின்றது. என் தங்கமே, எப்பொழுதுமே ஒரு தவறை இன்னொரு தவறினை காட்டி நியாயப்படுத்த முயற்சிக்க கூடாது. நீ ஒரு தவறு செய்தாய் என்று சொன்னால் அவனும் செய்தானே என்று அடுத்தவனை கை நீட்டக்கூடாது. நீ இன்னமும் அதிக பாவத்தை செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு அம்மா சொல்கிறேன் தெரியுமா? இன்று ஒரு தவறை செய்தவர்கள் வாழ்க்கையில் திருந்தி நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். நாளை அல்லது ஏற்கனவே பட்ட கஷ்டங்களில் இருந்து அவர்கள் அப்பொழுதுதான் மீண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீயோ அவர்கள் செய்த தவறை நீ செய்துவிட்டு அவர்களை குற்றம் சாட்டினாலோ அவர்களை கை நீட்டி காட்டினாலோ அது மீண்டும் அவர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தும். நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் நீ மட்டுமே பொறுப்பு. அதற்கு வேறு யாரையும் ஒரு பொழுதும் கை நீட்டி காண்பிக்க கூடாது. என் தங்கமே, செய்கின்ற குற்றத்திற்கெல்லாம் அவ்வப்பொழுது தண்டனை கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக தண்டனை என்பது அங்கே கடுமையாகி கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும். இன்று கிடைக்கவில்லை என்றாலும் அது மொத்தமாக சேர்த்து வைத்து கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் கவலைப்படுவதன் மூலமாக மாற்றிவிட முடியாது. ஆனால் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக அதை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். என் தங்கமே, தெய்வத்தை வணங்க தொடங்கிய பிறகு நீ சாந்தமாகின்றாய். முதலில் உன் மனதிற்குள் அமைதி ஊற்றெடுக்கின்றது. இந்த அமைதி உன்னை தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கின்றது. தவறான பாதையில் செல்கின்ற உன்னை இழுத்து நல்ல பாதைக்கு அழைத்து செல்கின்றது. தெய்வத்தின் மீது உனக்கு பயபக்தி என்ற உணர்வு வந்து விடுகின்றது. அதனால் எல்லாவற்றையுமே சரியாக செய்து என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லதை அடைகின்றாய். என் தங்கமே, உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையோடு நடத்துகிறார் என்றால் அதை விட அதிகமாக நீயும் அவருக்கு மரியாதையை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மரியாதை கொடுக்கின்றவர்களை உதாசீனம் செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, அன்பை எப்பொழுதுமே உன்னுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் அதை சற்று தூர விலக்கித்தான் நீ வைக்க வேண்டும். உண்மையை மட்டுமே எப்பொழுதுமே உள்ளத்தில் வைத்து நீ பேச வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய கருணையை நீ உன்னுடைய கண்களில் வைத்து நிச்சயமாக மற்றவர்களுக்கு எந்நாளுமே நீ உதவியினை செய்து கொண்டே இரு. நீ நினைத்தது எல்லாமே உன்னை தானாகவே வந்து அடைந்துவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதை விட இவையெல்லாம் பட்டு நான் தெளிவாகி விட்டேன் என்று நீ சொல்வதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம். மீண்டும் அதே தவறை என் குழந்தை நீ செய்ய மாட்டாய். என் தங்கமே, நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்ல மாட்டேன். என் குழந்தை தவறை செய்தாலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் நான் முயற்சி செய்வேனே தவிர ஒருபோதும் உனக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் அம்மாவின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சரியாக செயல்பட வேண்டும். யாரை போலவும் என் குழந்தை நீ வாழ நினைக்காதே. இதுதான் நான், இதுதான் என்னுடைய இயல்பு என்று சொல்லி நீ வாழ்ந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு திருப்திகரமானதாக இருக்கும். எங்கே அடுத்தவர் போல வாழ வேண்டும் என்று நினைத்து உனக்கு இருக்கின்ற நிம்மதியான நாட்களையும் நீ தொலைத்து விடாதே. என் தங்கமே, நீ யார் என்பதை உன்னுடைய செயல்பாடுகளிலிருந்தே மற்றவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். உன்னுடைய மனதளவில் எப்பொழுதுமே நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் சரி, நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள். உண்மையான உறவினை உன்னிடத்தில் நெருங்க வைத்து போலியான உறவுகளை உன்னை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள். என் பிள்ளை, நீ கூடுதலாக என்னிடத்தில் எதையும் கேட்டது கிடையாது. அம்மா, நீ மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் என்று கேட்கின்றாய். உன்னுடைய இந்த வேண்டுதலுக்கு செவி சாய்த்துதான் அம்மா எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கின்றேன்.
என்னை எப்பொழுதுமே நீ உன் அருகிலேயே வைத்துக்கொள். உன் தாயானவள் எனக்கும் அதுவே மனமகிழ்ச்சி. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.